ரங்க ரங்க ரங்கநாதா இது சொந்தம். இவளுக்கெல்லாம் இப்படிதான் சூடு கொடுத்து அனுப்பணும் கமலி. இல்லன்னா அட்வைஸ்ங்கிற பேர்ல நம்ம கழுத்து அறுத்துருவாங்க பாரு. இன்னொரு தடவை யாராவது என்ன தேடி வந்தா அவங்கள அப்படியே திருப்பி அனுப்பிடு. ஹாய் நந்தினி. ஒரு ஹாய் சொல்ல மாட்டீங்களா? வெறும் சிரிப்பு மட்டும்தானா? என்னாச்சு நந்தினி? ஒண்ணுல்ல. அது சரி, மேம் எங்க போயிட்டு இருக்காப்ல? காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி வாங்க, நான் உங்களை இல்ல இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன். என்ன நந்தினி இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போனா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து சுத்தலான்னு அர்த்தம். ஓ அப்படியா? இது கேட்க நல்லா இருக்க. ஒரு நிமிஷம். ஹலோ. என்ன சார் வக்கீல் சார்? மாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாமா. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? எதுவும் விசேஷமா? ஏண்டா என் சொந்த அக்கா பிள்ளைகிட்ட ஃபோன் பேசுறதுக்கு ஏதாவது விசேஷம் இருந்தா தான் ஃபோன் பண்ணுமா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மாமா. என் தாய் மாமா. ஓ யாரங்க? இங்கயா? இங்க ஒருத்தவங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க, வேண்டப்பட்டவங்க. வேண்டப்பட்டவங்களா? ஆமா மாமா, ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்க. என்னடா பையா சொல்ற? ஏதாவது நல்ல விஷயமா? மாமா போன்ல என்கிட்ட எல்லாமே கேட்காதீங்க. நானே உங்களை நேர்ல வந்து பார்க்கணுமே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். வர்றேன், வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்றேன். அப்படியா? அப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வேண்டப்பட்டவங்களோட வந்து என்ன பார்க்க போற, கரெக்டா? ஆமா மாமா. வா வா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். சரி மாமா. ஓகே பாய். ஓகே பாய். மாமா கும்பகோணத்துல டாக்டரா இருக்காரு. என்னோட வெல்விஷர். எனக்குன்னு என் சைட்ல நம்மள ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் இவர் ஒருத்தர் தான். அப்படியா? வர்ற சண்டே அவரை பார்க்க நம்ம கும்பகோணம் போறோம். ஓகேவா? ஓகே. ஹலோ திலீப் அண்ணா, அந்த நந்தினி உங்களை ஜெயில தள்ளிட்டு அவ ஜாலியாக ஊர் சுத்திட்டு இருக்கா. விடக்கூடாதுண்ணே, விடவே கூடாது. நந்தினி வரா இல்ல டாக்டர்? நந்தினி தான் வரான்னு போன்ல சொன்னால. இல்ல ஜீவா, அக்கா பையன் என்ன பாக்குறதுக்கு ஊர்ல இருந்து வரான். போய் நீங்க போய் தான் சொல்றீங்க டாக்டர். நந்தினி தான் வரான்னு போன்ல சொன்னா, எனக்கு தெரியும். சரி, நந்தினி தான் வரா, உன்னை பார்க்க தான் வரா. ஆமா, நீ எப்படி ரூம் விட்டு வெளில வந்த? என்ன அடிச்சு போட்டு வந்துட்டான் டாக்டர். ஜீவா, யாரையும் அடிக்க கூடாது. எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு? இவன் தான் என்ன முதல்ல அடிச்சான். அதுதான் தப்பு, ரொம்ப தப்பு. சரி, இனிமே உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க, நீயும் யாரையும் அடிக்க கூடாது. ஓகே பாஸ்கர், கூட்டு போ. சரிங்க சார், வா. நீ போ. நான் டாக்டரோட தான் வருவேன். சரி, நானே கூட்டு போறேன், வா. போடா ஜீவா போ. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் டாக்டர் இல்லாத நேரமா பார்த்து உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னை அலற வைக்கிறேன்னா இல்லையா பாரு.
ஹாய் பூஜா. உக்காந்துட்டே இருந்தா கால் சீக்கிரமா சரியாகாது. எந்திரி, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாம் வா. இல்லைங்க, என்னால நடக்க முடியும்னு தோணல. அதெல்லாம் முடியும். முதல்ல மனசுல முடியும்னு நினை. கண்டிப்பா உன்னால செய்ய முடியும். எந்திரி பூஜா, என்ன பிடிச்சுக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் வா. பாத்து பொறுமையா தான். ஐயோப்பா, ஒண்ணு இல்ல, என் மேல கை போடு. இல்லைங்க, என்னால நடக்க முடியும்னு தோணல. நீ மெதுவா ஒரு ஸ்டெப் வை. பாத்து. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான். சொன்னா கேளு. ஒண்ணு இல்ல, ஸ்லோவா நட. மெதுவா. குட். அவ்வளவுதான். வெரி குட். அப்படியே ஸ்லோவா. ஒண்ணு இல்ல, ஒண்ணும் ஆகாது. பயப்படாம கால் எடுத்து வை. குட் மார்னிங் டாக்டர். வாங்க டாக்டர். குட் மார்னிங். என்னடி மாப்பிள்ள, உன் லவரோட நான் நெருக்கமா இருந்ததை பார்த்ததும் செம கடுப்பாயிடுச்சா? அதாண்டி மாப்பிள்ள எனக்கு வேணும். பூஜா, பார்த்து பொறுமையா ஸ்லோவா. அப்படிதான். அப்படியே உட்காந்துக்கோ. சாரி டாக்டர், தப்பா எடுத்துக்காதீங்க. பூஜா அப்படியே படுத்தே கிடந்தா கால் சீக்கிரமா குணமாகாதுன்னு சொல்லி நான் தான் பூஜாவை எழுப்பி நடக்க வைக்க ட்ரை பண்ணேன் டாக்டர். இதை தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க செஞ்சது கரெக்ட் தான். இப்படி ட்ரை பண்றது நல்லது தான். வெரி குட் மிஸ்டர் சிவா. தேங்க்ஸ் டாக்டர். யூர் ரைட். தேங்க்யூ ஸோ மச். ரங்க ரங்கநாதா, ரங்க ரங்க ரங்கநாதா. டாக்டர், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? உங்களை பார்த்தா எனக்கு ஒரு பிரதர் ஃபீல் தான் வருது. அதனால உங்ககிட்ட சொல்றதுல தப்பில்லை டாக்டர். நான் பூஜாவை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் டாக்டர். பூஜாவுக்கு இது தெரியுமா என்னமோ எனக்கு தெரியல. சின்ன வயசுலயே எனக்கு பூஜா, பூஜாவுக்கு நான் எங்க பேரண்ட்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. இத பூஜா சும்மா விளையாட்டுத்தனமா நினைச்சிருப்பா. ஆனா நான் அப்படி நினைக்கல டாக்டர். பூஜா தான் என் ஒய்ஃப்ங்கிற நினைப்போடவும் கனவோடையும் தான் நான் வளர்ந்தேன். ஆனா பூஜா இந்த மாதிரி கால் உடைஞ்சு உட்காந்துருக்கிறத பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர்.
ஹலோ. சொல்லுங்க. ஓ, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். சரியா? பாய். ஏன் டாக்டர் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? யாரையாச்சும் லவ் பண்ணீங்களான்னு கேட்டேன். ஓகே, அப்ப உங்களுக்கும் என்ன மாதிரியே இந்த சாங் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. சூப்பர் சாங்ல டாக்டர். பூஜை ஞாபகம் வரும்போதெல்லாம் இந்த சாங்க தான் நான் கேட்பேன். டாக்டர், நாம வேணா இந்த பாட்டை ஃபுல்லா கேட்கலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். போது, நிறுத்துங்க. என்ன பூஜா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சாரிங்க. எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. சாரி. ஒன்றும் இல்லை பூஜா, ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோ.
ரங்க ரங்க ரங்கநாதா ரங்க ரங்க ரங்கநாதா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் காதலர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிற இந்த வேளையில பழைய புதிய ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் விருகம்பாக்கம் தினேஷ், ரமேஷ், கார்த்திக், சைலஜா, பாரிமுனை வெங்கட், திருவெற்றியூர் இப்ராஹிம், அப்துல் காதர், பர்வி. சாரி சார், சாரி மேடம், நான் தான் பாட்டை நிறுத்திட்டேன். ஏன் ஆஃப் பண்ணீங்க? இல்ல, நான் ஆர்டர் எடுக்க வந்தேன், நீங்க கவனிக்கவே இல்ல. பாட்டை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன கவனிக்கிறீங்க. சாரி சார், ஜஸ்ட் ஃபார் ஃபன். லவர்ஸ்க்கெல்லாம் ஃபன்ஸ் பிடிக்கும்ல, அதனால தான். நோ ப்ராப்ளம். நீங்கள் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இன்சிடென்ட் சாதாரண இன்சிடென்ட் ஆயிருக்கும், ரெகுலர் இன்சிடென்ட் ஆயிருக்கும். நீங்கள் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிங்க பாருங்க, இது எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆர்டர் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க சார். 2 வெஜ் பப்ஸ், 2 ஆரஞ்சு ஜூஸ். ஓகே. பூஜை, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? எனக்கும் அதுவே போதும். ஓகே, தேங்க் யூ சார். என்ன பூஜா அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்குமா? இந்த சாங்கை கேட்குறப்பெல்லாம் என்னன்னு தெரியல, என் ஞாபகத்தில் நீ தான் வந்துடுவ. எனக்கும் அப்படிதான், உன் ஞாபகம் வந்துடும். உன் கூட இருக்கும்போது இந்த சாங் வந்ததும் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இந்த பாட்டு கேட்ட நிமிஷத்துல இருந்து உன்னை என்னையும் தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. நீ, நான், இந்த பாட்டு, இதை விட சொர்க்கம் வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கும் அப்படிதான் தோணுது பூஜா. ஆமா, அந்த வெயிட்டர் சாங்கை பாதியில ஆஃப் பண்ணதும் உனக்கு கோவமே வரலையா? முதல்ல சட்டுன்னு கோவம் வந்துச்சு, அப்புறம் அந்த வெயிட்டர் சிரிச்சுக்கிட்டே ரீசன் சொன்னதும் அந்த கோவெல்லாம் போயிடுச்சு. உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி இது நம்ம லைஃப்ல மறக்க முடியாத இன்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்படியா? இதை இன்னும் மறக்க முடியாத இன்சிடென்ட் ஆக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. என்ன? இன்னைக்கு நைட்டு 9 to 9:30 2 பேரும் ஜெயமேக்ஸ் பார்க்குறோம். அந்த ½ hourல இந்த சாங் வந்துச்சுன்னா நான் கேட்கறத நீ கொடுக்கணும்.
பாப்போம். ம் பாப்போலாம் சொல்லக்கூடாது. ஓகேன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி நீ என்ன கேப்பேன்னு சொல்லு. லவ் பண்ற ஒரு பொண்ணுகிட்ட பெருசா ஒரு பையன் என்ன கேட்பான்? ஒரு சின்ன கிஸ் தான். என்னது கிஸ்ஸா? ஆமா. இந்த சாங் வந்தா நீ எனக்கு கிஸ் கொடு. வரலனா உனக்கு நான் கிஸ் கொடுக்குறேன். சோ சிம்பிள். சிம்பிளா? ஓத விழும். அப்போ நீ இந்த லவ் கேமுக்கு ரெடி இல்ல? இல்லப்பா சாமி, ஆளை விடு. நீ வேணா பாரு. இன்னைக்கு நைட்டு ஜெயமேக்ஸ் சேனல்ல இந்த சாங் வரும். ம். அப்போ உனக்கு தெரியும் இந்த கன்னி பையனோட மனசு பூஜா பூஜான்னு எப்படி உனக்காக துடிச்சிட்டு இருக்க போகுதுன்னு. எப்படி எப்படி? அப்படியா? அதையும் தான் பாப்போம் மிஸ்டர் சந்தோஷ். பாப்போமே. வெல்கம் பேக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயமேக்ஸின் இனிய வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. எங்களோட சேர்ந்து உங்களோட டியர் லவ்வருக்கு நீங்களே விஷ் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் உங்க டிவி ஸ்கிரீன்ல பாருங்க, ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு. அடுத்த நேயர் வரதுக்கு முன்னாடி நீதானே என் பொன் வசந்தம் படத்திலிருந்து இளையராஜா